பேரன்பு கொண்ட நண்பர்களே, ஒரு வார கால இடைவெளிக்கு பிறகு உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த காணொளியில் நாம் பதவி உயர்வுக்கான பட்டியல் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது, அதில் எவ்வாறு பெயர்களை சேர்ப்பார்கள் அல்லது சேர்க்க மறுப்பார்கள் என்பதையெல்லாம் விரிவாக பார்த்தோம். இந்த வாரம் நாம் காணப்போகின்ற தலைப்பானது சஸ்பென்ஷன், அதாவது தற்காலிக பணி நீக்கம். தற்காலிக பணி நீக்கம் என்று சொன்னாலே ஒரு அவதூறு பரப்பக்கூடிய செயல் என்பது நம் மனதிலே நன்கு தெரியும். நாம் குற்றம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நம்முடைய பெயரை கெடுக்கக்கூடிய ஒரு ஆணை என்பது தற்காலிக பணி நீக்கமாகும். ஆனால் நம்மை தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கக்கூடிய அந்த விதி 17E, அது தற்காலிக பணி நீக்கம் என்பது ஒரு தண்டனை என்று எங்கும் சொல்லவில்லை. நீதிமன்றங்கள் கூட தற்காலிக பணி நீக்கம் என்றால் ஒரு ஆட் இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட் என்று தான் சொல்லுகிறார்களே தவிர அது ஒரு தண்டனை என்று எங்கும் குறிப்பிடவில்லை. ஆனால் செயல்முறையில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் விதிகளில் சொல்லப்பட்டிருப்பது போல அல்லாமல் அது மிகப்பெரிய தண்டனை தான். காரணம், நம்மை தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்ட ஆணை அளிக்கப்பட்ட உடனேயே நமக்கு பதவி உயர்வு அளிக்க மாட்டார்கள். நமக்கு லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்க மாட்டார்கள். கூட்டுறவு சங்க கடன் தொகை கூட பல கூட்டுறவு சங்கங்களில் தற்காலிக பணி நீக்க காலத்தில் அளிப்பது இல்லை. அதை போலவே பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன், என்ஓசி கொடுக்க மாட்டார்கள். இவை எல்லாமே நம்முடைய அடிப்படை வாழ்வாதார உரிமைகளை பாதிக்கக்கூடிய செயல்கள். அப்படி இருக்கும்போது தற்காலிக பணி நீக்கம் என்பது தண்டனை அல்ல என்று சொன்னால் அது தவறாகும். என்னுடைய சம்பளமே பாதியாக குறைக்கப்பட்டு விட்ட நிலையில் அது மிகப்பெரிய தண்டனை என்பதை நாம் மறுக்க இயலாது. இதனால்தான் இவர்கள் செய்யும் பிழைகளை நியாயப்படுத்துவதற்காக இந்த தற்காலிக பணி நீக்க காலத்தை நமக்கு தண்டனையாக அளிப்பதற்காக ஏதாவது ஒரு தண்டனையை கொடுப்பார்கள். ஈவன் 3 months வித்தவுட் குமுலேட்டிவ் எஃபெக்ட் கூட கொடுப்பார்கள். இன்கிரிமெண்ட் கட் 17B போட்டுவிட்டு. எனவே தற்காலிக பணி நீக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய தண்டனை என்பதை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் P&R டிபார்ட்மெண்ட் செயலாளர்களோடு விவாதித்து, ஏனென்றால் நம்ம மந்த்லி மீட்டிங், குவார்ட்டர்லி மீட்டிங்லாம் வைக்கிறோம் சங்கங்களோடு. அப்படி சங்கங்கள் போய் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணும்போது அஜெண்டாவில் இந்த சப்ஜெக்டை ஏற்றி எங்களுக்கு தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கும்போது சம்பளத்தை குறைக்கக்கூடாது, ஏனென்றால் 3 மாதம் இன்க்ரிமெண்ட் கட்டு போட்டாலும் கூட என்டையர் பீரியடை லீவ் டு விச் எலிஜிபிள் ஆர் லாஸ் ஆஃப் பேன்னு போட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட பாதி சம்பளத்தை நிராகரித்து விடுவார்கள். இதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம், அல்லது அந்த துறையில் அந்த சீட்டில் உட்கார்ந்து வேலை பார்க்குற ஆஃபீஸராகவும் இருக்கலாம், அலுவலராகவும் இருக்கலாம். ஆனால் நன்றாக மனைவியில் வைத்து கொள்ளுங்கள், இன்று நான் நாளை நீ என்பதை
நாம் ஒவ்வொருவரும் நன்றாக மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். சரி, இப்போது தற்காலிக பணி நீக்கம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை தற்காலிகமாக அவருடைய அலுவல் பணியை செய்ய விடாமல் நிறுத்தி வைப்பது தான் தற்காலிக பணி நீக்கம். Suspension is an ad interim arrangement, not discharging, not allowing the employee to discharge his regular duties on administrative grounds. சரி, தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை தகுதி வேண்டும். ஒன்று, மாபெரும் குற்றம் இழைத்திருக்க வேண்டும், அல்லது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழான குற்றவியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கணும். இது ரெண்டு தான் அதுக்கு அருமையான வேலை. ஒன்று, ஐபிசியின் கீழான எனி கிரிமினல் மிஸ்காண்டக்ட். ரெண்டாவது, அலுவல் சார்புடைய மிகப்பெரிய குற்றம்ன்றது மிஸ்அப்ரோப்ரியேஷன், கரப்ஷன், அரசாங்கத்தினுடைய ரகசியத்தை விட்டுவிடுதல், டிஸ்ப்ரப்போர்ஷனேட் நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இந்த மாதிரி வழக்குகளில் இருந்தால் மட்டுமே தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்க வேண்டும். ஆனால் நம்முடைய துறையில் என்ன செய்கிறோம்? 17B என்று போட்டாலே உடனடியாக நாம் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கிற நிலைமை இருக்கிறது. இது தவறு. ஆனால் இந்தியன் பீனல் கோடில் இருக்கக்கூடிய மிஸ்காண்டக்டில் அரெஸ்ட் ஆகி கைதாகி நாம் காவல்துறையிலேயோ அல்லது நீதிமன்ற காவலிலேயோ 48 மணி நேரத்துக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக நம்மை தற்காலிக பணி நீக்கத்தில் வைப்பார்கள். அது விதிமுறை. ஒருவேளை நான் வேறு ஒரு ஊரிலே குற்றவியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கைதாகி துறைக்கு தெரியவில்லை என்றாலும் கூட பின்னாளில் தெரிய வந்தும் போது அவர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்டு விடுவார். சஸ்பென்ஷன், டீம்டு சஸ்பென்ஷன் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஒரிஜினல் டேட் ஆஃப் அரெஸ்ட் என்று வந்துவிடும். இதை ரெண்டையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். துறை வழியில் நமக்கு சஸ்பென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு நாளிட்டு தேதியிட்டு வழங்கப்பட வேண்டும் ஆணை மூலமாக. அவ்வாறு வழங்கக்கூடிய ஆணையை நியமன அலுவலரோ அல்லது ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரோ அளிக்க வேண்டும். டெலிகேட்டட் அத்தாரிட்டி வழங்க இயலாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்சார்ஜ் இருக்கின்ற ஆணையரோ இயக்குனரோ செயலரோ தற்காலிக பணி நீக்கத்தை வழங்க முடியாது. இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்சார்ஜ் ஆஃபீஸர் cannot issue the suspension order is already settled in the case of Mallikeswari versus the Commissioner Vellore City Municipal Corporation. அதைத்தான் நாம் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக விஜிலன்ஸ் கேஸ் பதிவு செய்து துறைக்கு அனுப்பக்கூடிய வழக்குகளிலும் கூட நாம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏனென்றால் ஒரு முறை டிவிஎஸ்சி கைவிட்டு விட்டு துறை வழியிலே நடவடிக்கை எடுக்கலாம் என்று பரிந்துரை செய்துவிட்டாலே அது முழுக்க ஒழுங்கு நடவடிக்கை அலுவலரின் ஆதிக்கத்தின் கீழாக வரக்கூடிய ஒரு துறை வழி நடவடிக்கையாகும். இதில் டிவிஎஸ்சி தலையிட முடியாது. மீண்டும் டிவிஎஸ்சியினுடைய ஒப்பீனியனை வாங்கினால் அதை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அந்த ஆணை செல்லாதது ஆகிவிடும். காரணம், இன் டொமஸ்டிக் என்கொயரி அண்ட் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் ஷால் நாட் பி பர்மிட்டட். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போது நாம் ஒருவேளை தற்காலிக பணி நீக்கத்தில் செய்யப்படும் போது 50% நமக்கு 6 மாதங்கள் கொடுப்பார்கள். சம்பளம் 50% ஆஸ் எ சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ்.
6 மாதத்துக்கு மேலே போய்விட்டால் அந்த நிலுவைக்கு, அந்த நீட்டிப்புக்கு நான் காரணம் ஆகவில்லை என்றால், துறைதான் காரணம் என்றால் 75% சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கொடுக்க வேண்டும் என்பது அடிப்படை விதிகளின் படியாகும். அடுத்ததாக, துறை வழி நடவடிக்கையில் எடுக்கும்போது, நான் பணியில் இருக்கும்போது நீங்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்வார்களேயானால் 6 மாதத்துக்கு மேலே அதை ரிவ்யூ செய்ய வேண்டும். அதாவது 6 மாதத்துக்கு மேலே நீட்டிப்பு தேவைதானா என்பதை செயலர் அவர்களோ அல்லது துறை தலைவர் அவர்களோ நம்முடைய P&R துறையினுடைய அரசு ஆணைப்படி அதை ஆய்வு செய்ய வேண்டும், மறு ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நீட்டிப்பு செய்யக்கூடாது. இதைவிட கொடுமை, சில அலுவலர்கள் தற்காலிக பணி நீக்கத்தை அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் என்று போடுவார்கள். அது தவறு. சரி, 17B போட்டால் தான் கொடுக்குறாங்க, இல்லை கிரிமினல் கேஸ் இருந்தால் கொடுக்குறாங்க, இல்லை டிவிஎஸ்சி இன்வெஸ்டிகேஷன் தான் கொடுக்குறாங்க. ஆனால் பெருவாரியான தற்காலிக பணி நீக்கம் எப்போ நமக்கு ஸ்டம்பிளிங் பிளாக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் தி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். 17B பெண்டிங் இருப்பதனால ரிட்டையர்மெண்ட்டை அலோவ் பண்ணாமல் அவசரமாக நம்மளை தற்காலிக பணி நீக்கத்தில் வைத்து விடுகிறார்கள். இது முற்றிலும் தவறான முறையாகும். ஆடிட் அப்ஜெக்ஷன் பெண்டிங் இருக்கிறது என்பதற்காக தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு, முறைகேடுகள், கையாடல் போன்ற பண இழப்பு, அரசு பணம் கையாடல் போன்றவற்றை இருந்தால் மட்டுமே, அல்லது கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்க முடியும். அந்த கிரிமினல் வழக்கு கூட என்னுடைய தனிப்பட்ட கிரிமினல் வழக்காக இருக்கக்கூடாது, அலுவல் சார்ந்த வழக்காக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும். சரி, தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்ட பிறகு ஒரு அரசு ஊழியர் அப்படியே விட்டுவிட வேண்டுமா என்றால் இல்லை. தற்காலிக பணி நீக்கத்தை 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த அதிகாரி ரிவ்யூ செய்ய வேண்டும். அதுக்கு ரிவ்யூக்கு கமிட்டி இருக்கிறது. அந்த கமிட்டியில் நீங்கள் முறையிட்டுவீர்களானால், உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் சொன்னபடி a prolonged suspension is bad in law. ஆகையினால் நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், வெறுமனே 75% சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ் கொடுத்துவிட்டு பணி எதுவும் அவரிடமிருந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அவரை நான் சென்சிட்டிவ் போஸ்டில் போஸ்டிங் போடுங்கள். கிறிஸ்டோபர் ராஜா வர்சஸ் தி டைரக்டர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கேஸில் டிவிஷன் பெஞ்ச் மிக அழகாக இதை வரையறுத்து சொன்னது. அவரை எந்த வேலையும் வாங்காமல் 75% கொடுப்பீர்களேயானால் அதைவிட மிக தவறான வழிமுறை எதுவும் இல்லை. ஆகவே அவரை நான் சென்சிட்டிவ் போஸ்டில் எந்த முனிசிபாலிட்டிலையாவது போடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்கப்பட்டது. ரைட். கடைசியாக உங்களுக்கு சொல்லக்கொள்ளா, ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்படக்கூடிய அனைத்து நபர்களும் மனதிலே தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அரசு ஆணை, அந்த அரசு அதிகாரி யார் உங்களை தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கிறாரோ, உதாரணமாக செயலர், அரசு செயலர் வைக்கிறார் என்றால் அவருடைய கையொப்பம் இட்ட நகல் உங்களுக்கு சார்பு செய்யப்பட வேண்டும். பச்சை இங்கில் போட்டாலும் சரி, ப்ளூ இங்கில் போட்டாலும் சரி, அவர் கையெழுத்திட்ட நகல் உங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் அவருடைய பெயரில் கீழே சாவித்திரி என்று ஒரு செக்ஷன் ஆஃபீஸர், பிரிவு அலுவலர் என்று கையொப்பமிட்டு உங்களுக்கு ஒரிஜினல் கொடுத்தார்கள் என்றாலும், அல்லது செயலாளரே கையெழுத்து போட்டு அதை ஜெராக்ஸ் காப்பியாக மெயிலில் போட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஒரு என்டாஸ்மெண்ட் போட்டு உங்கள் கையில் கொடுத்தாலோ, இந்த இரண்டுமே அரசு ஆணை நிலை எண் 97 P&R டிபார்ட்மெண்ட் டேட்டட் 21/8/2002 படி
செல்லத்தக்கது அல்ல. இதை பெருவாரியான நம்முடைய மக்கள் உணர்வதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியறது. பிஎன்ஆரில் இருக்கவங்களுக்கே இது தெரியாது. இதைத்தான் நீதிமன்றம் என் செல்வகுமார் வர்சஸ் தி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் பிஎன்ஆர் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் மாஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ரிட் பெட்டிஷனில் ஏற்றுக்கொண்டு அவர் மீதான ஒழுங்கு வழக்கை ரத்து செய்து அவர் இறந்த பிறகு அவருடைய மனைவிக்கு அனைத்து பணப்பயன்களையும் செட்டில் பண்ணுமாறு ஆணை பிறப்பித்துள்ளது. இதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த கோப்பை கையாளுகின்ற அதிகாரியாக இருந்தாலும் அல்லது நீங்கள் அந்த தண்டனையை கையிலே வாங்கக்கூடிய அதிகாரியாக இருந்தாலும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அரசு அலுவலர் தன்னுடைய கையொப்பத்தை ப்ளூ இங்க்லேயோ கிரீன் இங்க்லேயோ போட்டு ஒரிஜினல் நகல் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த ஆணை செல்லுபடி ஆகாது, உடனடியாக ரத்து செய்யப்படும். அதன் பிறகு உங்களுடைய டேட் ஆஃப் சூப்பர் அனுவேஷனுக்கு பிறகு மீண்டும் புதிய ஆணை வழங்க முடியாது. ரைட். இந்த விஷயத்தில் இன்னொரு ஆணை இருக்கிறது. என்ன என்றால், உங்களை தற்காலிக பணி நீக்கத்தில் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக எப்போது வேண்டுமானாலும் வைக்க முடியும். ரூல் 17E ஹேஸ் நோ கிரைட்டீரியா. ஆனால் பணி நீட்டிப்பு என்பது ஆர் ரிட்டென்ஷன் இன் சர்வீஸ் என்பது ஃபண்டமெண்டல் ரூல் 56(1)(c)யின் கீழாக அளிக்கப்பட வேண்டிய ஒரு ஆணை. அது ஓய்வு பெறும் நாளில்தான் அளிக்கப்பட வேண்டும். அந்த ஆணை பிறப்பிக்கப்படவில்லை என்றால் தற்காலிக பணி நீக்க ஆணை அளிக்கப்பட்டு இருந்தாலும் கூட நிச்சயமாக அவருடைய தற்காலிக பணி நீக்கம் தானாகவே ரத்தாகிவிடும். தி சஸ்பென்ஷன் ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கலி ரிவோக்டு வித்தவுட் எனி ஆர்டர் பாஸ்ட் அண்டர் ரூல் 56(1)(c). இது ஏற்கனவே எல் கிருஷ்ணன் வர்சஸ் தி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் மாஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை உயர்நீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக ஆணை பிறப்பித்துள்ளது. ஆக ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கத்தில் நீங்கள் வைக்கப்படுவீர்களேயானால் அல்லது நீங்கள் யாரையாவது வைப்பீர்களேயானால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, அந்த ஆணையை பிறப்பிக்கும் அதிகாரி மட்டுமே கையொப்பமிட்டு அளிக்க வேண்டும். 2, 56(1)(c)ல ரிட்டென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணாவிடில் அவருடைய தற்காலிக பணி நீக்கம் தானாகவே ரத்தாகிவிடும். அவர் ஓய்வு பெற்றவராகவே கருதப்படுவார். ஆகவே இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தற்காலிக பணி நீக்கத்தில் மிக முக்கிய பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் வந்தாலும் கூட வெறும் முக்கியமான தீர்ப்பு என்பது அஜய்குமார் சௌத்ரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது உச்சநீதிமன்றத்தில் ப்ரொலாங்டு சஸ்பென்ஷன் பேட் இன் லா என்று கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கும் பல்வேறு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துவிட்டது. இருந்தாலும் கூட இந்த தீர்ப்பு மிக முக்கியமானது. இது பற்றிய தீர்ப்புகளை நாம் பின்னாளில் ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டர், முதலில் சார்ஜ் மெமோ, தென் ப்ரமோஷன், தென் சஸ்பென்ஷன், அப்படி எல்லாத்தையும் சாப்டர் பை சாப்டராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதனை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும். ஆக இந்த வாரம் சஸ்பென்ஷன் என்றால் என்ன, எவ்வாறு செய்யப்பட வேண்டும், எவ்வாறு அவருக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இதில் என்ன ஐயம் இருந்தாலும் என்னோடு தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக உங்களுக்கு உதவ நான் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.